யாழ்ப்பாணம் வேலணை பகுதியில் 2 மாணவிகளினுடைய வாட்ஸ்அப் இலக்கங்களை பெற்று அவர்களுடைய படங்களை டிக்டாக்கிலே பதிவேற்றி அவதூறாக சில விடயங்களை பதிவேற்றி அதனை ஏனையவர்களுக்கு பரப்பியிருக்கிறார் ஒரு மாணவன். இந்த விடயத்திற்காக நீதி கேட்டு இந்த மாணவனின் வீட்டிற்கு சென்றவர்கள் மீது இந்த மாணவனின் தந்தையார் கூரிய ஆயுதத்தால் தாக்குதல் மேற்கொண்டிருக்கின்றார். இவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது? இது ஒரு செய்தி. இரண்டாவது செய்தி, யாழ்ப்பாணம் வடமராட்சி அல்வாய் பகுதியைச் சேர்ந்த இரட்டை குழந்தைகளினுடைய தந்தையொருவர், அதுவும் சட்டத்தரணி, நெஞ்சுவலி என்று இஞ்சி டீ குடித்துவிட்டு அமர்ந்தவர் உயிரிழந்திருக்கிறார். மேலதிக விவரங்களை பார்க்கலாம். வணக்கம், நான் உமாசங்கர் ஆரூரன். என்னுடைய வலையொலி பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யாது பார்த்து கொண்டிருப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பார்க்கவும். வேலணை பகுதியிலே இடம்பெற்ற அந்த சம்பவத்தின் விரிவான தகவல்களை பார்க்கலாம். வேலணை பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பாடசாலை ஒன்றில் 2 மாணவிகள் மீது ஒரு மாணவன் அவதூறு பரப்பியிருக்கிறார் சமூக வலைத்தளங்களின் ஊடாக. இதில் கணித பாட வகுப்பிற்கு செல்லுகின்ற இடத்திலே அந்த கணித பாட வகுப்புக்கான வாட்ஸ்அப் குழு இருக்கின்றது. அந்த வாட்ஸ்அப் குழுவில் குறித்த அந்த 2 மாணவிகளினுடைய தொடர்பு இலக்கங்களை அந்த மாணவன் பெற்றிருக்கின்றார். அதற்கு பின்னர் அந்த வாட்ஸ்அப் இலக்கங்களுக்கான ப்ரொஃபைல் பிக்சர், அந்த படங்களையும் அந்த மாணவிகளுடைய படங்களையும் தரவிறக்கம் செய்து அந்த மாணவன் தன்னுடைய டிக்டாக் தளத்திலே அவற்றை பதிவேற்றி அந்த மாணவிகள் பற்றி அவதூறான விடயங்களை, குறிப்பாக பாலியல் ரீதியிலான அவதூறான விடயங்களை அங்கே எழுதி அவர்களுடைய தொடர்பு இலக்கங்கள், தொலைபேசி இலக்கங்களையும் பதிவேற்றி அந்த காணொளிகளை வெளியிட்டிருக்கின்றார். இந்த காணொளி பரவி இருக்கின்றது. அதற்கு பிறகு அந்த மாணவிகளினுடைய குறித்த அந்த இலக்கங்களிற்கு தொலைபேசி அழைப்புகள் செல்ல தொடங்கியிருக்கின்றன. மிகவும் தவறாக கேவலமான விடயங்கள் அந்த தொலைபேசி அழைப்புகளிலே கேட்கப்பட்டிருக்கின்றன. இதில் இன்னும் ஒரு விடயம், அதில் ஒரு மாணவியினுடைய தொலைபேசி இலக்கம் என்று கொடுக்கப்பட்ட தொலைபேசி இலக்கம் அந்த மாணவியினுடையது அல்ல, அந்த மாணவியினுடைய தாயாருடையது. ஆகவே அவருக்கும் அந்த தொலைபேசி அழைப்பு போயிருக்கிறது. இதனை அடுத்து இது எந்த டிக்டாக்கிலே வந்திருக்கிறது என்பதனை ஆராய்ந்திருக்கிறார்கள் அந்த மாணவிகளுடைய பெற்றோர்கள். இந்த மாணவனுடைய அந்த டிக்டாக் மூலமாக வெளிவந்திருக்கிறது என்பதனை அறிகிறார்கள். இதனை அடுத்து அந்த மாணவனுடைய வீட்டிற்கு இவர்கள் செல்கிறார்கள். குடும்பத்தவர்கள், உறவினர்கள் சென்று இந்த விடயத்திற்காக நீதி கேட்பதற்காக செல்கின்றார்கள். ஆனால் அங்கே அந்த மாணவனினுடைய தந்தையார் அவர்களை தாக்குகின்றார். அதிலும் கூரிய ஆயுதத்தால் தாக்கியதாக குறிப்பிடப்படுகிறது. இதனை அடுத்து தற்பொழுது இந்த விடயம் போலீசாரிடம் சென்றிருக்கிறது. அங்கே நீதிமன்றத்துக்கு சென்று இப்பொழுது அந்த மாணவனை 14 நாட்கள் சிறுவர் நன்னடத்தை பள்ளியில் வைத்திருப்பதற்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. அதே போல குறித்த அந்த தந்தையை 14 நாட்கள் விளக்கமறியலில் போடுவதற்கு உத்தரவிடப்பட்டிருக்கின்றது. இருப்பினும் இடையே சில சர்ச்சைகள் இருந்திருக்கின்றன. உடனடியாக நடவடிக்கைகள் எடுத்திருக்கப்படவில்லை. அதிலும் குறிப்பாக பாதிக்கப்பட்டவர்கள் மீது முதலிலே நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் ஒரு தகவல் இருக்கிறது. அது குறித்து நான் இங்கே விளக்கமாக கதைக்க விரும்பவில்லை. நீங்கள் தேடி பார்த்து கொள்ளலாம். இப்படியான சம்பவங்களின் பொழுது சட்டம் யார் பக்கமாக வளைகிறது என்பது இன்னமும் ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கின்றது. பாதிக்கப்பட்டவர்கள் 2 பெண் பிள்ளைகள். பெண் பிள்ளைகள் என்பதனால் பச்சாதாபம் பார்க்க தேவையில்லை. ஆனால் உண்மையில் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் 2 பெண் பிள்ளைகளாக இருக்கும் பொழுது இதற்கான நடவடிக்கைகள் உடனடியாக விரைந்து எடுக்கப்பட்டிருக்க வேண்டும். அதேபோல இவ்வாறான பிரச்சனைகள் எப்படி கட்டுப்படுத்தப்படலாம் என்பதனை பாடசாலை மட்டங்களிலும் ஆசிரியர்கள் மட்டங்களிலும் இந்த வகுப்புகள் மட்டங்களிலும், குறிப்பாக ஒன்லைன் மூலமான கல்வி என்று வரும்பொழுது இந்த வாட்ஸ்அப் குழுக்கள், வகுப்புகள், தனியார் வகுப்புகளுக்கான வாட்ஸ்அப் குழுக்கள் அல்லது பாடசாலை வகுப்புகளுக்கான வாட்ஸ்அப் குழுக்கள் இவற்றை பயன்படுத்தும் பொழுது அவற்றை சரியான முறைமையினூடாக அவற்றை செயல்படுத்துவதற்கான திறமை அந்த குறித்த ஆசிரியர்களிடம் இருக்க வேண்டும். எப்படி பிரைவேசியாக அந்த குரூப்பை வச்சிருக்கலாம்,
அந்த குரூப்பில் இருக்கிறார்கள்ன்ற ஒவ்வொரு தனிப்பட்ட எண்களையும் எப்படி பிரைவேசியாக பாதுகாக்கிறது? இதுக்கு எல்லாத்துக்கும் தொழில்நுட்பத்தில் வழி இருக்குது. ஆனால் அந்த தொழில்நுட்ப வழிகளை இவர்கள் அறிந்திருக்கிறார்களா என்பதுதான் கேள்விக்குறி. தொழில்நுட்பத்தை நாங்கள் இனிமேலும் குற்றம் சொல்ல முடியாது. ஏனென்றால் இது தொழில்நுட்ப யுகம். 21ஆம் நூற்றாண்டு பிறந்து 20 வருடங்களுக்குள் இணைத்து பார்க்க முடியாத மாற்றங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. கைத்தொழில் புரட்சிக்கு பின்னர் 200-300 ஆண்டுகளாக வளர்ந்து வந்த தொழில்நுட்பம் அந்த 300 ஆண்டுகள் வளர்ச்சியின் 100 மடங்கு 200 மடங்கு வளர்ச்சியை இந்த 20 ஆண்டுகளிலே காட்டியிருக்கிறது. ஆகவே தொழில்நுட்பத்தை நாங்கள் குற்றம் சொல்ல முடியாது. அவற்றை எப்படி சரியாக கையாண்டு இவ்வாறான காவாலித்தனங்களில் இருந்து அப்பாவிகளை, பெண்களை, சிறுவர்களை பாதுகாக்கலாம் என்பதனை உரிய பொறுப்புகளில் இருப்பவர்கள் சிந்திக்க வேண்டும். அடுத்த செய்தியை பார்க்கலாம். வடமராட்சி பகுதியில் அல்வாய் மனோகரா பகுதியைச் சேர்ந்த குடும்பஸ்தர் ஒருவர் சட்டத்தரணி சிவராசா நிகேஷ் என்கின்ற ஒரு சட்டத்தரணி, இரட்டை குழந்தைகளின் தந்தை என்று கூறப்படுகிறது. அவர் வீடு வந்த பொழுது, வேலை முடித்து வீடு வந்த பொழுது நெஞ்சு கொஞ்சம் ஒரு மாதிரியாக ஆந்திரமாக இருக்கிறது என்று கூறியிருக்கின்றார் மனைவியிடம். மனைவி இஞ்சி டீ தயாரித்து கொடுத்திருக்கிறார். குடித்தால் சுகமாகும் என்கின்ற அடிப்படையில் அவர்கள் அந்த டீயை அவர் குடித்திருக்கின்றார். குடித்துவிட்டு ஓய்வெடுத்திருக்கிறார். ஆனால் இரவு கடுமையான உடல்நலக் குறைவு ஏற்பட்டிருக்கிறது. வைத்தியசாலையில் அனுமதித்த பொழுது அவர் அங்கே உயிரிழந்திருந்தார். இது மாரடைப்பு காரணமாக ஏற்பட்ட ஒரு உயிரிழப்பு. இளவயது மாரடைப்பு அதிகரித்திருப்பது எல்லாருக்கும் தெரியும். இந்த குடும்பஸ்தருக்கு, இந்த சட்டத்தரணிக்கு 40 வயது. 40 வயதிலே அவர் மரணமடைந்திருக்கின்றார். இளம் குடும்பம். இதில் முழுக்க முழுக்க தாமதம், கால தாமதம் என்பதுதான் இங்கே இந்த மரணத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. மாரடைப்பு இங்கு மரணத்தை ஏற்படுத்தவில்லை, மாறாக கால தாமதம் தான் மரணத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. முதலாவது இஞ்சி பிளேண்டி, அது குடித்தா சரியாயிரும் என்று சொல்லி இஞ்சி பிளேண்டியை எடுத்திருக்கணும். அடுத்தது கடுமையான உடல்நலக் குறைவு ஏற்படைகளில் அதை உடனடியாக போனது தனியார் ஆஸ்பத்திரிக்கு. அது 2வது விஷயம். அதுக்கு அடுத்ததாக தான் 3வதாக தனியார் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அங்கே இல்லைன்னு சொன்னதுக்கு பிறகு தான் அரச வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள். ஆகவே எவ்வளவு பாரதூரமான காலதாமதம் ஒன்று ஏற்பட்டிருக்கிறது. இந்த காலதாமதம் தான் அவருடைய உயிரை பறித்திருக்கிறது என்று நான் கருதுகிறேன். மாரடைப்பு என்பது, இளவயது மாரடைப்பு தவிர்க்கப்பட முடியும். உங்களுக்கு லேசாக நெஞ்சு வலி அல்லது நெஞ்சு குத்து, இதயத்திற்குள் ஒரு இறுக்கம், தசைப்பிடிப்பு அல்லது ஊசியால் குத்துவது போன்ற ஒரு உணர்வு அல்லது அமுக்குவது போன்ற உணர்வு, காற்றை இழுத்து வைத்திருப்பது போன்ற ஒரு உணர்வு அல்லது திடீரென்று எம்டி ஆகுவது போன்று அல்லது ஒரு தாக்கு ஏற்படுவது போன்ற உணர்வுகள் நீங்கள் அனுபவித்திருக்கக்கூடும். அது உங்களுக்கு என்னென்று தெரியாமலே நீங்கள் அனுபவித்திருக்கக்கூடும். இப்பொழுது நான் கூறிய இவ்வளவு அறிகுறியும் கட்டாயமாக மாரடைப்புக்கான அறிகுறியோ அல்லது நெஞ்சுவலிக்கான அறிகுறியோ என்று கருதிவிட முடியாது. ஆனால் அவதானமாக இருக்க வேண்டிய அறிகுறிகள். இப்படியான அறிகுறிகள் இருந்தால் உடனடியாக நீங்கள் மருத்துவரை சென்று சந்திக்க வேண்டும். உங்களுக்கு பாரிய உடல்நலக் குறைவு ஏற்படுகிறது என்றால் நேரடியாக நீங்கள் எமர்ஜென்சி யூனிட், அதிதீவிர சிகிச்சை பிரிவுக்கு நீங்கள் உங்களுடைய உறவுகள் மூலமாக நீங்கள் பார்த்து கொண்டிருப்பவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய வீட்டில் ஒருவருக்கு இந்த மாதிரியான ஒரு உடல்நலக் குறைவு, திடீர் தலை சுற்றி விழுகிறார், நெஞ்சுவலி என்று சொன்னவர் தலை சுற்றி விழுகிறாருன்னா நீங்கள் ஒன்றும் யோசிக்க தேவையில்லை, நேரடியாக அதிதீவிர சிகிச்சை பிரிவு அரச வைத்தியசாலை ஒன்றுக்கு கொண்டு போகிறது தான் சிறந்த முடிவாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு கடும் உடல்நலக் குறைவு ஏற்படாமல் இருந்துட்டு இந்த மாதிரியான நெஞ்சு பிடிப்பு, நெஞ்சுவலி வந்து போகுதுன்னு சொன்னால் நீங்கள் நிச்சயமாக உடனடியாக ஒரு வைத்தியரை அணுகி பிளட் டெஸ்ட், சுகர் டெஸ்ட், ப்ரெஷர் எல்லாமே பார்த்து நீங்கள் ரெடியாக இருக்க வேணும். முடிந்தால் அடுத்தடுத்த நாள் அரச வைத்தியசாலைகளில் சென்று முழுமையான ஒரு செக்கப் எடுத்துக்கொள்ள வேண்டும். முதுகிலே ஏற்படுகின்ற வலி, நெஞ்சிலே ஏற்படுகின்ற வலி முதுகு வரை பரவுவது, இது போன்ற அறிகுறிகள் எல்லாம் இருக்கின்றன. அவற்றை நீங்கள் சாதாரணமாக கடந்து செல்லக்கூடாது.
இவ்வாறான அறிகுறிகள் உங்களுக்கு இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கின்ற உங்களுக்கு இவ்வாறான அறிகுறிகள் ஐயோ எனக்கு ஏற்பட்டிருக்கேன் நான் கவனிக்காம விட்டுட்டேன் என்று சொல்லி நீங்கள் டென்ஷனாக தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. வாயு பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கு கூட இவ்வாறான அறிகுறிகள் ஏற்படலாம். ஆனால் அதனை நாங்கள் முடிவு செய்ய முடியாது. வைத்தியசாலைக்கு சென்று அங்கே தகுந்த வைத்தியர்களினுடைய ஆலோசனையின் பேரில் நாங்கள் நடந்து கொள்வது இவ்வாறான மரணங்களை தடுப்பதற்கு உதவும். அதிலும் இளவயது மரணங்கள், மாரடைப்பு என்பது ஒரு காலத்தில் குறிப்பிட்ட வயது வந்தவர்களுக்கானதாக இருந்தது. தற்பொழுது அது 30 வயசு, ஏன் சிறுவர்களுக்கு கூட வந்திருக்கிறது. நான் அறிய திருகோணமலை மாவட்டத்தில் ஒரு சிறுவன் இப்பொழுது ஒரு 3 மாதம் அல்லது 4 மாதங்களுக்குள் இறந்திருந்தார் மாரடைப்பு காரணமாக. ஆகவே இந்த விடயங்களிலிருந்து உங்களை பாதுகாப்பதற்கான முன்னாயத்தங்கள், தயார்படுத்தல்களை தெரிந்து வைத்து ஆரோக்கியமாக இருங்கள். மற்றொரு காணொளியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி.